வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கொஞ்சம் நைட்டிஸ் வாங்கியிருக்கேன். அதை காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. நாளைக்கு வரலைக்கு வாங்கினேன், பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, அங்கேயும் வாங்கினேன். பாருங்கள், இது வந்து சிந்தட்டிக்கு 545. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, அதனால் எடுத்தேன். வீடியோ கடைசியில் உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன் நான் இதை. இது வந்து பியூர் காட்டன். இதோடைய விலை வந்து 655. இது வந்து ஸ்லீவ்லெஸ் நைட்டி. இது இந்த வெயிலுக்கு நைட்டில் போட்டுக்கலாம் இல்லையா, நைட் மட்டும் போட்டுக்கலாம், அதனால் இது வாங்கினேன் ஸ்லீவ்லெஸ் நைட்டி. இது நல்லா இருக்குது, மெட்டீரியல் சூப்பராக. இதையும் நான் விரிச்சு காமிக்கிறேன் பிறகு. இதுவும் அதே போல் ஸ்லீவ்லெஸ் நைட்டி தான். இது வந்து 625. வெங்கடேஷான ஒரு கடை, அங்கே வாங்கினேன். இது கொஞ்சம் கிளாத் வந்து கொஞ்சம் சன்னமாக தான் இருக்கும், பியூர் காட்டனு. ஜிப்பு வச்சுருக்கு. இது முன்னாடி டிசைன் ஒரு ஸ்ப்ரில் அந்த மாதிரி டிசைன். இது கொஞ்சம் சைஸும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரி, தண்ணியில் போட்டால் சுருங்கிரும். இது கொஞ்சம் விலை கம்மிங்க. இது வந்து 270. ஒரு நைட்டி வந்து 270. இதையும் நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இது ரொம்ப பெருசு, நம்ம ஆல்ட்ரு பண்ணணும். ஆல்ட்ரு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதுவும் அதேமாதிரி தான். துணிலாம் தண்ணியில் போட்டால் ரொம்ப ரொம்ப அப்படியே சாஃப்டாக சன்னமாக போயிடும். பார்த்தாவே தெரிஞ்சிச்சு. அது இல்லாமல் காசுக்கு தக்கன தானே இருக்கும், அதனால் பரவாயில்லன்னு வாங்கினேன். அது இப்போ வெயில் ரொம்ப, எங்கள் வீடு வேறு மாடியில் இருக்கா, அப்படியே எரியுது. கிச்சன்லேயே தான் முக்கால்வாசி நேரம் இருக்கேன். இதுவும் 270 தான். நைட்டிலாம் வாங்கினோன்னே நம்ம அப்படியே போடக்கூடாது, கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் போடணும். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த ஷோல்டர் பெரும்பாலும் நம்ம பெருசாக எடுக்கும்போது ஷோல்டர் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த ஷோல்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி டிசைன் இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த பகுதியில் நம்ம டக் பிடிக்கணும். டக் எப்படி பிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், திருப்பிட்டு இந்த ஷோல்டர் வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும், அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ சென்டர் பண்ணிக்கிட்டேன்னா இங்கே பாருங்கள், இங்கே அகலமாக இருக்கு இல்லையா, இப்படியே ஒரு தையல் போட்டு வரணும் சன்னமாக. அதேமாதிரி இங்கேயும் சன்னமாக வந்து முடிக்கணும். அப்போ முன்னாடி வந்து இங்கே அகலமாகவும் இங்கே சன்னமாகவும் டக்கு உள்ளே பிடிச்சிருக்கும். அப்போ நமக்கு ஷோல்டர் வந்து கொஞ்சம் குறுகலாக வந்துடும். இல்லாட்டி அகலமாக போயிடும், நம்மளுடைய இன்னர்லாம் வெளியே தெரியும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை இந்த மாதிரி டிசைன் ரொம்ப இருக்குன்னா என்ன பண்ணணும், பின்னாடி எனக்கு இருக்கு இல்லைங்களா, நைட்டியை திருப்பிட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் இது ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் மிஷின் வச்சுருக்கேன், நான் ஆல்ட்ரு பண்ணிடுவேன். ஆல்ட்ரு பண்ணாமல் போடவே மாட்டேன். இங்கே பாருங்கள், சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணி இங்கே அகலமாக அப்படியே சன்னமாக கொண்டு வந்து முடிச்சுருங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஷோல்டர்கிட்ட வந்து இது கரெக்டாக நிற்கணும். இந்த ஷோல்டர் ஜாயின் இருக்கு இல்லைங்களா, அந்த கையும் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது வந்து நம்ம ஷோல்டரில் வந்து நிற்கணும். இப்படி இறங்கக்கூடாது. அது இறங்கிட்டு இருந்தால் நல்லாவே இருக்காது. ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. காட்டன்னா தண்ணியில் போட்டுட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நான் வந்து தண்ணியில் போட்டுட்டு ஆல்ட்ரு பண்ணி தான் போடணும். நான் விரிச்சு காமிக்கிறேன். வந்து டார்க் கிரே கலர், நேவி ப்ளூ கிடையாது, கிரே தான். இது பாருங்கள், நைட்டி பாருங்கள், டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா நைட்டிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரி சேமாக போதும், தலைவாணி வர மாதிரி. இது நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் போடணும். இது ரொம்ப பெருசு எனக்கு, இது XXL. என்னுடைய வந்து XXL. இதுவும் பாருங்கள், தண்ணியில் போட்டால் துணி நல்லா சாஃப்டாகிடும். வெயிலுக்கு ஓகேவாக இருக்கும். பாருங்கள், வாடாமல்லி பூ கலருக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் இருக்குது. எனக்கு எல்லோ தான் ரொம்ப பிடிக்கும். எல்லோ நைட்டி ஒன்று கூட இந்த தடவை கண்ணில் படலை. நன்றி, வணக்கம்.